சோதனைக்காரன் உன்னை சோதித்தால் அதற்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு எண்டு உண்டு. உன் சோதனைக்கும் உன் கஷ்டங்களுக்கும் ஒரு எண்டு, ஒரு முடிவு அது உண்டு. உண்டு என்று விசுவாசித்தால் ஆமான்னு வாய் திறந்து உண்டுன்னு சொல்லணும். ஆமா, சொல்லுங்க. உண்டு. எதுக்கு உண்டு? சோதனைக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லாற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்றால் சோதனைக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமா, அந்த முடிவு இருக்கு இல்லையா, அந்த சோதனையின் முடிவு உன் ஊழியத்தின் ஆரம்ப புள்ளியாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. உன் கஷ்டத்தின் முடிவு இருக்கு பாத்தீங்களா? உன் கஷ்டம், உன் வேதனை, உன் கண்ணீர், அதனுடைய ஃபுல் ஸ்டாப், அதுக்கு அந்த முடிவு, அந்த எண்ட், அந்த முற்றுப்புள்ளி தான் ஹல்லேலூயா உன் அபிஷேகமும் கிருபையும் வெளிப்பட போகிற ஆரம்ப புள்ளி. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. அது இன்றைக்கு ஆரம்பிப்பதாக. ஆமென். இன்றைக்கு ஆரம்பிப்பதாக. அந்த ஆரம்பம் இன்றைக்கு ஆவதாக. ஆமென். ஏன் ஆரம்பிப்பதாக? சிலதை கர்த்தர் தொடக்கி வைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். சிலதை கர்த்தர் தொடக்கி வைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆராதனை உனக்கு சில காரியங்களை தொடக்க புள்ளியாக கர்த்தர் வைக்க போகிறார். Yes, amen. Everything, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. சில புதிய விசேஷமான ஸ்பெஷலான காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு தொடக்கத்தை தரப்போகிறார். ஆமென். ஆமென் சொல்லுவாயாக. ஆமென். ஆமென் சொல்லுவாயாக. ஆமென். உருதகமன ரந்துன ரிகல சந்துனா. என்னைக்கும் இந்த கண்ணீருக்கு உள்ளேயே நான் கிடப்பேன் என்று நீ நினைக்காத பிசாசே, இதற்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென். என்றைக்கும் என் வாழ்க்கை தரித்திரத்திலேயே கிடக்கும் என்று நீ நினைக்காதே சத்துருவே, இதுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென். என்றைக்கும் நான் கலக்கத்திலேயே இருப்பேன் என்று நீ கங்கணம் கட்டி சிந்திக்காதே பிசாசே, இதற்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் காரியங்களை முடிய பண்ணுகிறவர். என் தேவன் காரியங்களை முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவருக்கு தொடங்கவும் தெரியும், அவருக்கு முடிக்கவும் தெரியும். ஆமென். ஆமென். அவருக்கு தொடங்கவும் தெரியும், அவருக்கு முடிக்கவும் தெரியும். ஆமென். கர்த்தர் சிலதை முடிச்சு வைப்பாராக, கர்த்தர் சிலதை தொடங்கி வைப்பாராக. ஹல்லேலூயா. He is the beginning and the end. அவர்தான் தொடக்கம், அவர்தான் முடிவு. ரப்பல்ல ஹந்தல் லகடகதி ஓ ருக்கொந்தம்மன ஹந்தல் லகரா திபலா ஜகதா. எதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் என்று நீ சிந்திக்கிறாயோ அந்த விஷயத்தை தேவ சமூகத்தில் வாய் திறந்து சொல்வாயாக. இதற்கு முடிவு உண்டாவதாக. பேசுங்க, சத்தமா பேசுங்க. ஆமா, என்னுடைய லோன்லினஸ்க்கு ஒரு முடிவு உண்டாவதாக, என்னுடைய கஷ்டங்களுக்கு முடிவு உண்டாவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஆம், என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாவதாக, என்னுடைய தரித்திரத்துக்கு ஒரு முடிவு உண்டாவதாக. சொல்லுங்க, முடிவு உண்டாவதாக. நீங்க நிறைய பேர் வேற மாதிரி இருக்கிறீங்க. ஆமென். நான் முடிச்சு வையுங்கன்னு சொல்றேன், நீங்க ஆமென் ஸ்தோத்திரம். எதுக்கு ஆமென் சொல்லணும், எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு நீங்க புரியணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதுக்கு ஆமென் சொல்லணும்னு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்.
எதுக்கு நாம ஸ்தோத்திரம் சொல்லணும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எதுக்கு நாம அல்லேலூயா சொல்லணும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவது. ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்தில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக போயிருந்தேன். பிரசங்கம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் போது பிரசங்கம் அப்படி ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இதை சொல்ல சொன்னார். எது தெரியுமா? இன்றைக்கு சௌக்கியம் உண்டாகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். உறக்க ஒரு பிரதர் சத்தமா சொல்ற, I receive it. அர்த்தம் என்ன தெரியுமா? நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். I receive it. அது எனக்குள்ள வரட்டும். எனக்கு விஷயம் தெரியாது. ஹல்லேலூயா. அந்த ஆராதனையின் கடைசியில் அதிக நடனமாடி ஆராதிச்சவர் அந்த பிரதர். Praise the Lord. இவர் ஏன் இவ்வளவு குதிக்கிறார், இவ்வளவு துள்ளுகிறார்? விஷயம் கடைசியில் அவர் சாட்சி சொல்லும் போதுதான் புரிந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தன்னுடையதான வயிற்றின் இடது பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு கட்டி வெளியே தள்ளி கொண்டிருந்தது. செய்தியின் ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னை சுகமாக்குகிறேன் என்று. அந்த செகண்டே இவர் அந்த கட்டியின் மேல் கை வச்சுக்கிட்டு சொன்னார், I receive it. ஆமென், 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 ஆமென். I receive it. ஹல்லேலூயா. இதை நான் எனக்காக பெற்றுக் கொள்கிறேன். ஆமென். அவர் சாட்சி சொல்லும் போது இப்படி சொன்னார், பாஸ்டர், I receive it ன்னு சொல்லி முடிச்சு என் கையை நான் வைக்கும் போது அந்த கைக்குள்ளேயே அந்த கட்டி கரைந்து போவதை கண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பலமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. இந்த நாள் கர்த்தர் சிலதை முடித்து வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சிலதை கர்த்தர் ஆரம்பித்து வைக்கிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உன்னை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் ஆரம்பிப்பதாக. உன்னை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற பிளான் இன்றைக்கு ஆரம்பிப்பதாக. ஹல்லேலூயா. உனக்குள்ளே ஒரு ஊற்று புறப்பட ஆரம்பிப்பதாக. உனக்குள்ளே ஆமென் ஒரு நதி பாய ஆரம்பிப்பதாக. உனக்குள்ளே இருந்து தீர்க்க தரிசனங்கள் புறப்பட ஆரம்பிப்பதாக. உனக்குள்ளே இருந்து கிருபைகள், வல்லமைகள் புறப்பட ஆரம்பிப்பதாக. ஆமென். Because கர்த்தர்வனை கொண்டு வந்து சேர்த்திருப்பது, கர்த்தர்வனை கொண்டு வந்து சேர்த்திருப்பது ஒரு களப்புறையில். ஆமென். கர்த்தர்வனை கொண்டு வந்து சேர்த்திருப்பது இது சாதாரண இடம் அல்ல, இது சாதாரண ஒரு சபை அல்ல, உன்னை உருவாக்குகிற இடம். ஹல்லேலூயா. பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். சோதனை முடிந்தால் ஒரு துவக்கம் உண்டு. சொல்லுங்க. அந்த துவக்கம் அபிஷேகமாக இருக்கட்டும், அந்த துவக்கம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அந்த துவக்கம் நன்மையாக இருக்கட்டும், அந்த துவக்கம் விடுதலையாக இருக்கட்டும், அந்த துவக்கம் ஹல்லேலூயா உன்னை ஆள் மாற செய்யட்டும். அந்த துவக்கம் ஆமென் உன்னை பார்த்தவங்களுக்கு அடையாளம் தெரியாமல் மாறட்டும். ஆமென். உன்னை பார்த்தாலே அடையாளம் தெரியல, இவனை பார்த்தாலே அடையாளம் தெரியல, இப்படிப்பட்ட நபரா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆமென், ஆமென். எல்லாத்துக்கும் மாறுதல், எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்ச், எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்ச். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் சிலதை முடித்து சிலதை தொடங்க வைக்க போகிறார். ஆமென். இது செய்வது மனுஷன் அல்ல, கர்த்தரே செய்கிறார். எஸ், உனக்காக சகோதரி, உனக்காக மகளே, உனக்காக மகனே, உனக்காக. ஹல்லேலூயா.
நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ பாடு தம்பி. சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் தலை குனிய கூடாது. ஓ, ஒன்று சேர்ந்து நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும். ஹல்லேலூயா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. அதாவது ரெண்டு மண்டலங்கள் உண்டு. நாம இருக்கிறதுல ரெண்டு உலகம் உண்டு. ஒன்று பௌதீக உலகம், விசிபிள் வேர்ல்டு, நம்ம கண்ணால பார்க்கிறது. என்ன கண்ணால பார்க்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது இந்த கண்ணால தானே பார்க்கறீங்க. காண்கிற உலகம்னு பேரு பௌதீக உலகம். நாம இந்த காண்கிற உலகத்தில் வாழ்கிறோம். இது ஒரு மண்டலம், ஒரு ஏரியா. எஸ். ஆனால் இதே காண்கிற உலகத்தில் கண்ணால் காணக்கூடாத மற்றொரு உலகம் இருக்கிறது. ஆமென். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய மண்டலம் அப்படி சொல்லுவோமா? மண்டலம்னா ஏரியா. உன் வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் பௌதீக மண்டலத்திலும் ஆவிக்குரிய மண்டலத்திலும் ஒரு புது தொடக்கத்தை தரப்போகிறார். ஆமென். அதுக்கு நீ முதல்ல உன் பௌதீக மண்டலத்தில் நீ உன் இருப்ப நீ முதல்ல மாத்தணும். Praise the Lord. கொஞ்சம் கூட நான் விளக்கமா கீழே பேசி வர்றேன். ஒரு எடுத்துக்காட்டு, மோசே கை உயர்த்தினால், இது நான் பின்னாடியும் பேசணும், பட் பரிசுத்த ஆவியானவர் என்னை முந்தி பேச வைக்கிறார். மோசே கை உயர்த்தினால், கை உயர்த்தினது ஊரும் ஆரோனும் அதை தாங்கினது பௌதிக மண்டலத்தில், அதாவது விசிபிள் மண்டலத்தில், காண்கிற உலகத்தில். ஆனால் ஸ்தோத்திரம், இஸ்ரவேலர் ஜெயம் கொண்டது எப்படி? இவன் கையை தூக்குனா அங்க ஜெயம் எப்படி வந்தது? இந்த விசிபிள் வேர்ல்டுல இவன் இதை செய்த உடனே, ஹல்லேலூயா, ஆவிக்குரிய மண்டலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். ஆமென். ஜெயத்தின் ஆவி அசைவாடுகிறது. ஆமென். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மோசே கை உயர்த்தப்பட்டால் அந்த மண்டலம் முழுவதும் ஜெயத்தின் ஆவி அசைவாடுகிறது. கை கீழே போகும்போது தோல்வியின் இருள் இறங்குகிறது. உன் மேல ஜெயம் இறங்கணுமா, தோல்வி இறங்கணுமா? உன் சரீரத்தின் அவயவத்தில் நீ அதை வெளிப்படுத்துவாயா?
இவ்வளவு சொன்ன பிறகு கூட அந்த கையை உயர்த்த முடியல பாருங்க. ஆமா, நான் என்ன நினைக்கிறேன், இங்க இருக்கிறவங்களுக்கு சில தோல்விக்கு முற்றுப்புள்ளி உண்டாவதாக, சில கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி உண்டாவதாக. என்னால இதை முடியலன்னு சொல்ற இம்பாசிபிள்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாராக. எதையெல்லாம் கர்த்தர் செய்கிறார். ஆமே, சிலதுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆமே, சிலதை கர்த்தர் தொடங்கி வைக்கிறார். ஆமே, அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நீயும் உன் மௌனத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பாயாக, உன் சோர்வுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாயாக, உன் அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைப்பாயாக. ஹல்லேலூயா சொல்லி கைகளை உயர்த்தி. ஆமென். உன் ஈகோக்கு முற்றுப்புள்ளி வைப்பாயாக, உன் ஸ்டேட்டஸ்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாயாக. ஹல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. உன் பாவ பழக்க வழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பாயாக, உன் அசுத்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பாயாக. நீ புள்ளி வை, கர்த்தர் தொடங்கி வைப்பாராக. ஆமென். ஆசீர்வாதத்தை தொடங்கி வைப்பாராக, நன்மையை தொடங்கி வைப்பாராக. யாரும் அடைக்க கூடாதபடி திறக்கிற தேவனாகிய கர்த்தர் தாவீது திறவுகோலை தன் கையில வைத்திருக்கிறவர். இதோ உனக்காக இந்த மாதத்திலே ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது லைஃப், ஒரு புது தொடக்கத்தை உனக்கு தொடங்கி வைப்பதற்காக தாவீதின் திறவுகோலோடு உன் பக்கத்திலே அவர் வருகிறார். அடைக்க முடியாது, இனி அடைக்க முடியாது. சத்துருவை இனி அடைக்க முடியாது. என் பிள்ளைகளுடைய லைஃபை இனி அடைக்க முடியாது. என் பிள்ளைகளுடைய லைஃபை இனி அடைக்க முடியாது. இவன் படிப்பை இனி அடைக்க முடியாது. இவன் எதிர்காலத்தை இனி அடைக்க முடியாது. இவன் ஊழிய பாதையை இனி நீ அடைக்க முடியாது, அடைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. காரணம், திறக்கிற ஒருவர், திறக்கிற ஒருவர். ஓ ஷப்பலரிகரரா. ஏதோ திறக்கப்படுது, ஏதோ திறக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஏதோ திறக்கப்படுது. அபலா தகடா தாலா. திறக்கணும்னா கொஞ்சம் கையை தட்டணுமா வேண்டாமா? ஆமென். கையை உயர்த்து, கையை தட்டு. அபரிக திக லிமோனடரா அச்சலபல திகபலே. இயேசுவின் நாமத்தில் நான் இதை பேச பேச அநேக பிசாசுகள் வெளியே ஓடுவதை பார்க்கிறேன். இதை பேச பேச ஹல்லேலூயா பேச மாட்டேங்கிறீங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் குனிஞ்ச தலை ஹல்லேலூயா இருளை உன் மேல கொண்டு வரும். தலை குனியாதன்னு சொன்னேன். குனிஞ்சு என்னத்தை தேடுறீங்க? ஆமென். நான் உங்க முன்னால 3 அடிக்கு மேலதான் நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். ஆமென். நல்ல பலமாய் ஒரு ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். பலமாக பலமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பலமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சிலதை தொடங்கி வைப்பாராக, தொடங்கி வைப்பாராக. சோதனை காலம் முடிகிறது, வேதனை காலம் முடிகிறது. ஜனவரியோடு அது முடிஞ்சு போச்சு. தரித்திரத்தின் காலம் ஜனவரியோடு முடிஞ்சு போச்சு. அலைச்சலின் காலம் ஜனவரியோடு முடிஞ்சு போச்சு. இந்த பிப்ரவரி மாதத்திலே பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், தாவீதின் திறவுகோலை உடையவர் உனக்காக சிலதை திறக்கிறாராமே. வெண்கல கதவுகளை திறந்து இரும்பு தாழ்பாய்களை முறித்து அபலா ஜகதா ரகடா அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் இதோ உனக்கு உண்டாகிறது. திறந்து வரட்டும், அது திறந்து வரட்டும், அது திறந்து வரட்டும். ஆமென். அது திறந்து வரட்டும். ஹல்லேலூயா. ஐ திறந்து வரட்டும். ஆமென். ஆமென். திறந்து வரட்டும். ஆமென். ஒரு தேவதூதன் உங்க பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறான். திறவுகளோடு நிற்கிறான். திறவுகளோடு
திறவைகளோடு. ஆமென். ஓ நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நம் இயேசு நல்லவர், பாடு. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், பாடா. ஒரு நாளும் விலகிடார். சந்தோஷமாய் ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களே. ஆமென். லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது சோதனையில் ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். சோதனைக்காரன் வந்து இயேசுவை சோதிக்கிறான். சோதனை முடிந்த உடனே, ஹல்லேலூயா, லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நாம் ஆமென் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். Glory to God. சோதனை முடிந்த உடனே, ஆமென், லோகனா மனகடா திகலா ஷம்புனா ரகதா. ஹல்லேலூயா. 14வது வசனம், பின்பு இயேசு ஆவி ஆனவருடைய பலத்தினாலே, ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். எல்லாரும் ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய, சொல்லுங்க, பலத்தினாலே சொல்லுங்க. ஆமென். ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு இயேசு திரும்ப போனார். ஆமென். ஆமென். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை விட்டு உன் சொந்த தேசத்துக்கு நீ திரும்ப போகும்போது ஆவியானவருடைய பலத்தோடு திரும்ப போகிறாய். ஆமென். உன் ஊழியத்துக்கு நீ ஆவியானவருடைய பலத்தோடு திரும்ப போகிறாய். ஆமென். இந்த மாதத்தில் உன் வேலைக்கு நீ ரிட்டர்ன் திரும்ப போகும்போது ஆவியானவருடைய பலத்தோடு திரும்ப போகிறாய். சிலருக்கு அது வேண்டாம்னு தோணுது. ஹல்லேலூயா. நாளைக்கு ஸ்கூலுக்கு நீ போகும்போது நீ சாதாரணமாய் போக போவது இல்லை, ஆவியின் பலத்தோடு திரும்ப போகிறாய். ஹல்லேலூயா. போட்டோம். ஆமென். சாதாரணமா போக கூடாது, ஆவியின் பலத்தோடு போவாயாக, ஆவியின் பலத்தோடு போவாயாக. ஹல்லேலூயா. ஆவியின் பலத்தோடு போவாயாக. இதுவரை நீ ஜெபம் நடத்த போகும்போதெல்லாம் எப்படி போனையோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியின் பலத்தோடு you return back. ஆமென். return back. உன்னை நிந்திச்ச இடத்துக்கு ஆவியின் பலத்தோடு திரும்ப போவாயாக. உன்னை விரட்டின அதே இடத்துக்கு ஆவியின் பலத்தோடு போவாயாக. உன்னை வேண்டாம்னு சொன்ன இடத்துக்கு, உன்னை தள்ளிவிட்ட இடத்துக்கு, ஹல்லேலூயா, உன்னை கைவிட்ட இடத்துக்கு ஆவியின் பலத்தோடு திரும்ப போவாயாக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஆமென். அவருடைய கீர்த்தி, ஆவியின் பலத்தோடு தான் இந்த பிப்ரவரி மாதத்தை நீ தொடங்குகிறாய் என்றால், ஹல்லேலூயா, உன்னுடைய கீர்த்தி சுற்றிலும் உள்ள தேசங்களில் பரம்புவதாக. ஆமென். கடந்த நாட்களில் உன் வீட்டுக்குள்ளாலேயே உன்னை பத்தி தப்பான பேர் பரம்பிச்சு, பரவிச்சு, வீட்டுக்குள்ள பரவிட்டு, நண்பர்களுக்குள்ள பரவிட்டு, குடும்பங்களுக்குள்ள பரவிட்டு, உன் பெயரை குறித்து ஒரு துர்நாற்றம் பரவிட்டு, சபையை குறித்து ஒரு துர்நாற்றம் தேசத்துல பரவிட்டு, ஆனா பட்டுடே கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், உன் கீர்த்தி பரவ போகிறது. ஆமென். உன் கீர்த்தி பரவ போகிறது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லி அதை பெற்றுக்கொள்வாயாக. I receive it. ஆமென்.
உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ அது எனக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தில் I receive it. ஹல்லேலூயா. ரப்பகதலா ஹந்தலா. எந்த இடத்திலே தப்பான பேர் உனக்கு பரவினதோ அதே இடத்திலே உன் கீர்த்தியை அவன் பரவ பண்ண போகிறேன். Receive it. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இது எனக்கு வருவதாக. நான் வேலை பார்க்கிற இடத்தில் என் பெயர் கீர்த்தி பெறுவதாக. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசுவது ஆவியின் மண்டலத்தில் பேசுகிறேன். உன் பௌதீக மண்டலத்தில் நீ ஒழுங்கா இருந்தால் ஆவியின் மண்டலத்தில் கிரியை நடக்கும். பேசுறேன். நீ மோசே நீ கை உயர்த்தினால் உன்னை சுற்றி உள்ள இடம் முழுவதும் ஜெயத்தின் அபிஷேகம் இறங்கும். ஆமென். நீ தூங்கி இருந்தால் பேசுங்க, உன்னை சுற்றிலும் இருள், காரிருள். ஆமென். ஆபிரகாம் பலி செலுத்தின இடத்தில் அவன் அப்படியே ஒரு பயங்கர மயக்கம் வந்து தூங்கிட்டான். இருள் அந்த பலிபீடத்தையும் அவனையும் சுத்தி அப்படியே இறங்கிருச்சு. அந்த இருள் 400 வருஷம் அவன் சந்ததி அடிமையாயிருக்க சாபத்தை இறக்கிற்று. ஹல்லேலூயா. நீ இருக்கத பொறுத்து அது இறங்கும். ஆமென். இந்த சபைக்குள்ளே ஜெயம் இறங்குவதாக. ஆமென். ஜெயம் இறங்குவதாக. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஆமென். நான் உங்களை யுத்த வீரர்களாக வெளியே வாங்கன்னு சொல்லுகிறேன். பிசாசு உங்களை அவனுக்கு ஏஜெண்டாக உட்கார வைக்கிறான். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கரம் உயர்த்தி துதிக்கிற தேவ பிள்ளைகள் ஒன்று கூட கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவாயாக. ஆமென். உனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் என்னவென்றால் உன் கீர்த்தி பரவ போகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த ஊழியத்தை குறித்துள்ள கீர்த்தி உலகமெங்கும் பரவுவதாக. இங்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை குறித்துள்ள கீர்த்தி ஆமென் எல்லா இடமும் பரவுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. காரணம் நம்முடைய ஆண்டவர் ஹல்லேலூயா அவருடைய நாம பரிமள தைலம் போல நறுமணமுள்ள நாமம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை கீர்த்தியும் சத்தமா சொல்லுங்க புகழ்ச்சியுமாக வைப்பேன். அது தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். அவருடைய சுபாவம் என்ன? அவர் கீர்த்தி பெற வைப்பவர். ஆமென். நீ வேலை பார்க்கிற இடத்தில், நீ ஊழியம் செய்கிற இடத்தில், நீ பிசினஸ் பண்ணுகிற இடத்தில், உன் தாய் தகப்பனுடைய இடத்தில் கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பாராக. சகோதரா, நீ உன் அண்ணனை விட்டு சண்டை போட்டு குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கி உன் சகோதரனை விட்டு ஓடி போகும்போது உன் பேர் எத்தன் யாக்கோபு. பட் இங்க நடப்பது இந்த ஆராதனை. இனி உன் வீட்டுக்கு நீ எத்தனாய் உன் சகோதர சகோதரிகள் முன்பாக, உன் தாய் தகப்பன் முன்பாக நீ எத்தனாய் போய் நிற்க மாட்டாய், இஸ்ரவேலாய் நிற்பாயாக. ஆமென். Receive it. Amen. Receive it. பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறேன். உன்னை திருடன் கள்ளன்னு சொன்ன உன் சொந்த சகோதரர்கள், ஆமென், உன் சொந்த குடும்பம் உன்னை இஸ்ரவேல் என்று கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அந்த தேசத்தில் நீ உயர்த்தப்படுவாயாக. பேச மாட்டேங்கிறீங்க. கை மோசே கை உயர்த்தினால் ஜெயம் உண்டாகும். ஆமென். மோசே கை உயர்த்தினால் ஜெயம் உண்டாகும்.
பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையோ இல்லையோ, நான் ஏசப்பாட்ட சொல்லுகிறேன், I receive it. ஆமென். எனக்கு நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தித்தான் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாபாமே. ஆமென். பகர்ந்த தைலம் போல் நின்னாமம் பாரில் സൗരഭ്യം വീശുന്നതാൽ പകർന്ന തൈലം പോൽ നിന്നാമം പാരിൽ സൗരഭ്യം വീശുന്നതാൽ പഴി ദൂഷി നിന്ന നേരുക്കങ്ങളിൽ എന്നെ സുഗന്ധമായി മാറ്റിടണേ. പഴി ദൂഷി നിന്ന നേരുക്കങ്ങളിൽ എന്നെ സുഗന്ധമായി മാറ്റിടണേ. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനെ ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. ഹല്ലേലൂയ. അർത്ഥം പുരിയുതാ ഇല്ലയാ? പകർന്ന തൈലം പോലെ നിന്റെ നാമം. ആമേൻ. കർത്താവേ, ഉമ്മുடைய பெயர் ஊற்றுண்ட പരിമള തൈലമാമേ. ஒரு அலலே சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா. அது பாரங்கும் சௌரபியம் வீசுனதால் இந்த உலகம் முழுவதும் அது நறுமணத்தை வீசுகிறபடியால் பகர்ந்த தைலம் போல் நின் நாமம் பாரங்கும் சௌரபியம் வீசுனதால் பழி தூஷி நிந்தை நெருக்கங்களில் ஹல்லேலூயா என்னையும் 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 என் பேரையும் சுகந்தமாய் மாற்றுவீராக. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നിന്റെ പേര് സുഗന്ധമായി മാറട്ടെ 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 മാറട്ടെ. ആമേൻ. നീ திரும்ப போகும்போது சாதாரணமாய் போக போவதில்லை. உன் பேர் உன் தேசம் முழுவதும் கீர்த்தியாய் பரவுவதாக. தம்பி வேண்டாமா ஐயா, வேண்டாமா? ஆமென். ரியாக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. ரகபல ஹந்தர தக்கல பல பலதரா. യെസ്. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനെ ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനെ ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. പകർന്ന തൈലം പോൽ നിന്നാമം പാരിൽ സൗരഭ്യം വീശുന്നതാൽ പകർന്ന തൈലം പോൽ പാരിൽ സൗരഭ്യം വീശുന്നതാൽ പഴി ദുഷി നിന്ന നെരുക്കങ്ങളിൽ എന്നെ സുഗന്ധമായി മാറ്റിടണേ. പഴി ദൂഷി നിന്ന നെരുക്കങ്ങളിൽ എന്നെ സുഗന്ധമായി മാറ്റിടണേ. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനെ യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. 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 ആരാധിക്ക ബലരാ റീതാരി ബലബൗഡാരി താനശരാ റീതാരി ബലബൗഡേ റീക ബലരാ റീതാരി ബലബൗഡാരി കാരിതാരാ റീ ബലബൗഡേ റീ ബലബൗഡവരാ റീത ബലക്ഷംബരാ റീത ബലബലാ. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയരെ ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ
பாடுகிற தேவ பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமென். சோதனை முடிகிறது, உன் கெட்ட பேரும் முடிகிறது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லுவாயாக. ஆமென். சோதனைக்காரனுக்கு முடிவு வந்தால் உன் கீர்த்தி தேசத்தில் பரவ தொடங்கும். ஆமென். தொடக்கம் தொடக்கம் தொடக்கம். உன்னை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் தலைமுறை குறித்து, உன் தொழிலை குறித்து, வருமானத்தை குறித்து கீர்த்தி பரவுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் ஸ்பெஷலாய் நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஸ்பெஷலாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. 16 அப்படிதான் வரோம், அப்படிதானே? 14 இருந்து சோதனை முடிஞ்சு பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு 13 பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு பிசாசு கிட்ட சொல்லுங்க, பிசாசே உன் வேலை ஜனவரியோடு முடிஞ்சிச்சு. பேச மாட்டேங்கிறாங்க. பேசுங்க சத்தமாக. பிசாசே உன் வேலை ஜனவரியோட சத்தமா சொல்லுங்க முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. பிசாசானவன் சோதனை எல்லாம் சத்தமா சொல்லுங்க முடித்த பின்பு. ஹல்லேலூயா. போன வாரத்தோட 13வது வசனம் நிறைவேறிற்று. ஆமென். I receive it. Hallelujah. இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். Hallelujah. 13வது வசனம் போன வாரத்தோட முடிஞ்சு போச்சு. ஆமென். இன்னையிலிருந்து 14வது வசனம் நிறைவேற ஆரம்பிப்பதாக. Hallelujah. ஏ பிசாசே, நான் வெட்டி விழுந்த அதே இடத்திலேயே நான் ஆவியின் பலத்தோடு திரும்ப வர போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் திரும்ப வர போகிறேன். கர்த்தர் என்னை திரும்ப கொண்டு வர போகிறார். ஓ ஹல்லேலூயா. பேக் டு ஃபார்ம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பேக் டு ஃபார்ம். ஆமென். நான் திரும்ப வர போறேன். பழைய அதே ஃபார்முக்கு வர போறேன். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி. ஆமென். ஹல்லேலூயா. சபை பேக் டு ஃபார்ம் ஆவதாக. அப்போஸ்தலர் எழுப்புதல் ஊழியம் பேக் டு ஃபார்ம் ஆவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா பேக் டு ஃபார்ம் ஆவதாக. பழைய நிலைமைக்கு திரும்புவதாக. பழைய நிலைமைக்கு திரும்புவதாக. வெட்டப்பட்ட இடத்திலே பேக் டு ஃபார்ம் ஆவதாக. உன் பொருளாதாரம் பேக் டு ஃபார்ம் ஆவதாக. உன்னுடைய தைரியம் பேக் டு ஃபார்ம் ஆவதாக. இயேசுவின் நாமத்தில். உன் பேர் பரவட்டும். பேர் மட்டுமல்ல, நீயும் பரவி போவாயா. வலது பக்கமும் இடது பக்கமும் இடம் கொண்டு நீ பெருகுவாயா. இந்த பட்டணத்தில் மட்டும் நீ ஒடுங்கி கூடுகிறவன் அல்ல. உன் லிமிட்டேஷனை கர்த்தர் பிரேக் பண்ணுவாரா. உன் லிமிட்டேஷனை பிரேக் பண்ணுவாராக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாபாமே. ஆமென். உன் வரம்பு வெட்டப்படுவதாக. உன் எல்லை வெட்டப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உன்னை பிசாசு கிணத்து தவளையா இதுக்குள்ளேயே நீ ரவுண்ட் அடிக்கணும்னு திட்டம் போட்டு உன்னை இங்கேயே கட்டி இருக்க விரும்புகிறான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம், ஹல்லேலூயா, உன்னுடைய லிமிட்டேஷன் பிரேக் ஆக போகிறது. ஆமென். உன்னுடைய லிமிட்டேஷனை கர்த்தர் உடைக்க போகிறார். உடைக்க போகிறார். ஆமென். உடைக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவாயாக. ஆமென். சத்தமா சொல்லுவாயாக. ஒரு லிமிட்டேஷனை உடைக்க போகிறார். ஒரு லிமிட்டேஷனை கர்த்தர் பிரேக் ஆக்க போகிறார். ஆமென். நீ
என்ன பண்ற தெரியுமா, என் லைஃப் இப்படிதான்ப்பா, நம்ம நிலைமை இப்படிதான்ப்பா, நம்ம இதுக்குள்ளே எப்படி நம்மளே ஒரு வரைய போட்டு நம்ம லைஃபுக்கு நம்மளே ஒரு எல்லையை போட்டு இந்த லிமிட்டுக்குள்ள நம்ம இருந்து அப்படியே போயிட வேண்டியதான். இந்த லிமிட்டை தாண்டுனா ஹல்லேலூயா, லிமிட்டை எப்படி தாண்டது? ஏன்னா நான் தான் இப்படி ஆயிட்டேனே, இந்த லிமிட்டுக்குள்ளேயே ஏன்னா பேர் கட்டுறக்கூடாது, ஏன்னு சொன்ன சூழல் மாறிடக்கூடாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த லிமிட்டை இன்னைக்கு நான் உடைக்க போகிறேன், உன்னை நான் வேற லெவலுக்கு கொண்டு போக போறேன். நீங்க புரிந்தால் கை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க. ஆமென். புரிந்தால் நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, ஹல்லேலூயா, வேற எங்கேயும் வெளிப்படக்கூடாது. முதல்ல நமக்குள்ள இருக்கிற பவர் என்னன்னு, நமக்குள்ள இருக்கிற வல்லமை என்னன்னு, நமக்குள்ள இருக்கிற கிருபை என்னன்னு, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னன்னு நாம வளர்ந்த இடத்திலேயே வெளிப்படுவதாக. ஆமென். நாம வளர்ந்த இடத்திலேயே அது வெளிப்படுவதாக. ஆமென். உடகதா ஹம்து ரஷலா, தீர்க்க தரிசனத்தை ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லி விடலாம். ஆமென். தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து, என்ன வழக்கத்தை இயேசு வச்சிருந்தார் சத்தமா சொல்லுங்க. ஜெபாலயத்துக்கு போகிற வழக்கம், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இயேசுவினுடைய வழக்கம் என்னன்னு சத்தமா சொல்லுங்க. ஜெபாலயத்துக்கு போகிற வழக்கம். ஸ்தோத்திரம். அபிஷேகம் வந்த பிறகு இல்ல, அபிஷேகம் வர்றதுக்கு முன்னாலேயும் ஜெபாலயத்துக்கு போகிற வழக்கம். ஆமென். சோதனை காலத்திலும் சத்தமா சொல்லுங்க, ஜெபாலயத்துக்கு போகிற வழக்கம். சோதனை முடிஞ்ச பிறகும் சத்தமா சொல்லுங்க, ஜெபாலயத்துக்கு போகிற வழக்கம். ஆலயத்துக்கு போகிற வழக்கத்தை நீ வைத்திருந்தாயானால் கர்த்தர் உன்னை நன்மையால் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். சிலர் சூழ்நிலை நிமித்தமாக ஆன்லைன்ல கவனிக்கிறாங்க. பிகாஸ் சிச்சுவேஷன், அவர்கள் இருப்பது சவுதி அரேபியாவில் இருக்கலாம், யாரோ அப்படி கவனிக்கிறாங்க. சில வேளை அவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பது சிங்கப்பூரா இருக்கலாம். somebody is watch my message from, I think from California something. Yes, the Spirit of God revealed this message to you. Today the message is only for you. Listen carefully, my dear brother and family. குடும்பமாய் இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். from California. Hallelujah. from California. ஹல்லேலூயா. ராத்திரி தூக்கத்தை கூட மாற்றி வச்சுட்டு நீ உட்கார்ந்து கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பி இதை பார்க்க வைக்கிறார். கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன், உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தரப்போகிறேன். ஆமென். சில சூழ்நிலை, சில வேலைகள், சில வேலை ஸ்தலங்கள், இது நிமித்தமாக சிலர் ஹல்லேலூயா சிலர் ஆன்லைன்ல கவனிக்கலாம். பட் உனக்கு வாய்ப்பு இருக்குமானால், ஒரு பிரதர் ஆலுவாயில வேலை பார்க்கிறார். இங்கிருந்து ஏறக்குறைய 8 மணி நேரம் ட்ரெயின் யாத்திரை செய்யணும். அங்கதான் அவர் வேலை பார்க்கிறார். ஆனால் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் குடும்பமாய் இங்க சபைக்கு வந்து விடுகிறார். ஆமென். பேச மாட்டேங்கிறீங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. காரணம் என்ன? உள்ளுக்குள்ளே ஒரு வாஞ்ச. ஹல்லேலூயா. ஆலயம் செல்லுவதுதான் என் பாக்கியம். ஆமென். ஆலயத்தை போவோம் வாருங்கள் அப்படி சொன்ன உடனே என் இருதயத்திலே எரிச்சலா இருந்தேன். இல்லை இல்லை இல்லை, இருதயத்தில் எப்படி இருந்தேன் சத்தமா சொல்லுங்க. மகிழ்ச்சி உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. காரணம், ஆலயத்தில் செலவிடுகிற ஒரு நாள் மற்றுள்ள 1000 நாட்களை பார்க்கலும் உத்தமமாமே. ஆகாமிய கூடாரங்களில் செலவிடுகிற 1000 நாட்களை பார்க்கலும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே தங்கி இருக்கிற ஒரு நாள் உத்தமம். In the presence of God.
அல்லேலூயா. பிசாசுக்கு அது தெரியும், பிசாசுக்கு அது தெரியும். காரணம், ஆலயத்தின் நன்மையால் நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆலயத்துக்கு வரவிடாம சத்துருவ மேல போராடுகிறான். இயேசுவின் நாமத்தில் சபைக்கு வரவிடாம போராடுகிற பொல்லாத போராட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக, பிரேக் ஆவதாக, பிரேக் ஆவதாக. நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்க. ஆவியில நின்று பேசும்போது நீங்களும் அதே ஆவியில நின்று அதை பெற்றுக்கொள்ளணும். இன்றைய விடுதலை பயங்கர ஒரு விடுதலை. ஆனா எப்படி நீங்க வாங்க போறீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு பலமான அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஏன்னா பிசாசு இன்றைய மெசேஜ், இன்றைய தீர்க்க தரிசனம் உனக்கு உள்ளே வந்து கிரியை செய்யாம இருக்கிறதுக்கு பிசாசு முயற்சிப்பான். எகைன் ஐ ப்ராஃபஸை, மறுபடியும் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் பேசுகிறேன். ஹல்லேலூயா. மாமிசத்தில் உட்கார்ந்தால் ஒன்றும் கிடைக்காது. அபிஷேகத்தில் உட்கார்ந்தால் உன் அபிஷேக மண்டலத்தில் கர்த்தர் சிலதை செய்ய போகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. மண்டலங்கள் வெளிப்பட போகிற ரெவலேஷன், உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் மண்டலங்கள். நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, உங்க வீடு முழுக்க இந்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. நீ இங்கதான் இருந்து கொண்டிருக்கிறாய். உன் பிள்ளைகள் மேல் இந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இயேசு என்ன வழக்கம் வச்சிருந்தார்? சத்தமா சொல்லுங்க. பேசவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. ஆலயத்துக்கு போகிற வழக்கம். அல்ல, நல்ல பலமா சொல்லுங்க. ஆலயத்துக்கு போகிற வழக்கம். ஜெபாலயத்துக்கு, ஜெப வீட்டுக்கு எதுக்கு போவாங்க? ஜெபிக்க போவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்கு எதுக்கு போவாங்க? ஆராதனைக்கு போவாங்க. ஓகே. பண்டிகை கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், துக்கவெள்ளி, இதெல்லாம் பண்டிகைக்கு வர்றது. வருஷத்துக்கு 1ஆம் தேதி வந்து பாஸ்டர் தலையில கை வச்சுட்டா ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். ஐயா வரும் வரும் வராதுன்னு நான் சொல்லல. பட் கர்த்தர் அதை விரும்பல. கர்த்தர் அதை மைண்டும் பண்ண மாட்டாரு. அதை மைண்டே பண்ண மாட்டாரு. கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் எப்பெல்லாம் ஆலயத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்பெல்லாம் நீ ஓடி போவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் வழக்கம் எனக்கும் இருக்கட்டும். பேச மாட்டேங்கிறீங்க. இயேசுவின் வழக்கம் எனக்கும் இருக்கட்டும். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சபையில ஆராதனை நடக்குதா? இயேசுவின் வழக்கம் எனக்கும் இருக்கட்டும். ஆராதனை நடக்கும் போது இயேசு எங்க போவார்? சத்தமா சொல்லுங்க. ஆராதனைக்கு போவது அவருடைய வழக்கம். ஆலயத்து போவது அவருடைய வழக்கம். வழக்கத்தை மீறாத. பிசாசு சிலரை அதுக்குன்னே வச்சிருக்கிறான். எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? எதுக்கு அங்க போயிருந்தா ஆண்டவர் வருவாரா? இங்க இருந்தா ஆண்டவர் வர மாட்டாரா? 1ஆம் நூற்றாண்டுல வீடுகள் தோறும் தானே வந்தாங்க, ஆண்டவர் வரலையா? இந்த வாக்குவாதம் பண்ணுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணி உங்களுக்குள்ள தவறான உபதேசங்களை உள்ளே புகுத்த நினைக்கிற யூடியூபர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
உங்களுக்காக அழுது புலம்பி மண்டாடி முழங்கால் போட்டு நெஞ்சில் அடிச்சு உபவாசம் பண்ணி அழுது புலம்புகிற உங்கள் போதகர் சொல்லுவதற்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். அந்த யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறவன் உனக்காக மண்டாடி ஜெபிக்கல. உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாங்களா? சோ நீங்க பார்க்க வேண்டாம்னு சொல்ல, பாருங்க. நீங்க பாருங்கன்னு சொல்றேன். பட் நீங்க பார்க்கிற செய்திகள் அதன் வழியாக பரிசுத்த ஆவியானவர் உன்னோட பேசுவாராக, உன் குறைய சொல்லி தருவாராக, உன் விசுவாசத்தை ஊண்ட கட்டுவதாக. ஆமென், ஆமென். உன் அபிஷேகத்தை வளர வைப்பதாக, உன் ஸ்பிரிச்சுவலாக உன்னை எழும்ப பண்ணுவதாக. அதற்கு மாறாக உன்கிட்ட பேசுகிற எதானாலும் யாரானாலும் லூசிபரின் ஆவி அது. உன் விசுவாசத்தை சோர பண்ணுகிற, உன் விசுவாசத்தை தளர பண்ணுகிற, உன்னை விசுவாசத்திலிருந்து விலக்குகிற, அல்லது உன் ஜெபத்தை குறைய பண்ணுகிற, அபிஷேகத்தை குறைய பண்ணுகிற எந்த ஆலோசனை யார் தந்தாலும் அது லூசிபரின் ஆலோசனை. நீ பரிசுத்த ஆவிக்கு செவி கொடுப்பாயாக. பக்கத்துல உள்ளவங்களை ஒரு தட்டு தட்டிட்டு சொல்லுங்க, பரிசுத்த ஆவிக்கு செவி கொடுப்பாயாக. ஏன்னா நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த தூக்கத்துல ஏதோ லூசிபர்னு சத்தம் கேட்டுச்சு. ஆமென். தட்டி எழுப்புங்க, தட்டுங்க. பேச மாட்டேங்கிறாங்க. என்னது வடை தட்டுறீங்களா? நல்லா சுள்ளுன்னு படுறது மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டு சொல்லுங்க, பரிசுத்த ஆவிக்கு ஆமென் செவி கொடுங்க. இங்க ஒரே ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு, பாடுறவரும் கீபோர்டுகாரரும். ஏன்னா அவங்க நல்ல சிங் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. பின்ன இவர் பெரிய ஆளு, அவர் சின்ன பையன், தட்டுனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கிற ஒரு தைரியம். பரவாயில்ல, அந்த தூக்கம் வெளியே போட்டும் நல்ல ஒரு தட்டு தட்டுங்க. ஆமென். நல்ல அடுத்த ஒரு வழக்கம் பாருங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பாக்கி சொல்லுகிறேன். ஆமென். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், வாவ், எங்க எங்க வச்சு? ஆலயத்துக்குள்ளே இயேசு போன உடனே பிரசங்கம் பண்ணுவதற்கு மேடை கிடைக்கல. Am I right? பேச மாட்டேங்கிறாங்க. இது யாரை பத்தி பேசப்பட்டிருக்கு? இயேசு பத்தி. அவர் ஆலயத்துக்கு போன உடனே அந்த ஆலயத்திலே இருந்தவர்கள் அவர் கையிலே, இன்னைக்கு தான் நமக்கு பைபிள் வந்து இப்படி பிரிண்டட். அன்னைக்கு தோல் சுருள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் அந்த தோல் சுருள பைபிள இயேசு கையில கொடுத்துட்டு, இன்னும் பாருங்கப்பா, பைபிள யாரு கையில, அதை யாரு எழுத வச்சாரோ அவர் கையிலேயே அதை கொடுத்துட்டு, இந்த பைபிளை கொஞ்சம் வாசிங்க, உங்களுக்கு இன்றைக்கு ஊழியம் அவ்வளவுதான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பைபிளை வாசிங்க. நீங்க கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். நீங்க யாராவது இந்த தம்பிகள் யாராவது இங்க ஆராதனை நடத்திக்கிட்டு, தம்பி முதல் பாட்டு பாடினா ஓகே, ஆராதனை நடத்திக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு இங்க நின்றுக்கிட்டான், நின்று மைக் எடுத்துட்டு, பாஸ்டர் அந்த பைபிள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு என்னை அவன் கூப்பிட்டு, இந்த ஏசாயா எடுங்க, நீங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க, என்னை ஏசாயா எடுக்க வச்சுட்டு இதை வாசிங்க, வாசிட்டு போய் உட்காருங்க, இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்?
டேய், உனக்கு நான் ஒரு சான்ஸ் தந்தா யோசிப்பனா இல்லையா? சரி, அது போட்டும். நீங்க என்ன யோசிப்பீங்கன்னு சொல்லுங்க. பாவி, இவனுக்கு திமிர பாரு, இவனுக்கு கொழுப்ப பாரு, யோசிப்பீங்களா இல்லையா? இதெல்லாம் அன்னைக்கு ஆவியின் மண்டலத்துல தேவ தூதர்கள், பாவி, இவர் யாருன்னு தெரியாமலேயே பைபிள் வாசிக்கத்தான் ஒரு வாய்ப்பு, பாவி, அப்படி எல்லாம் யோசித்திருந்திருப்பாங்க. பட் இயேசுவுக்கு தெரியும், ஊழியத்தின் தொடக்கம் பிரசங்கத்தில் அல்ல, சின்னதுல இருந்து எடுத்த உடனே பதில் அல்ல. ஸ்டார்டிங் எதுக்குமே தொடக்கம் ஜீரோல இருந்து. அதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க பாஸ்டர், அதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க பாஸ்டர், என்னை வந்து எனக்கு எனக்கு இதுக்கு தருவீங்களா? இங்க ஒருத்தர் வந்தாரு, மேபி கவனிக்கலாம், கவனிச்சாலும் பரவாயில்ல. அவர் சொன்னாரு, பாஸ்டர் நான் பைபிள் காலேஜ் படிக்க போறேன். நான் சொன்னேன், ஓகே, நல்லது பிரதர். ஒரு 6 மாசம் கழிஞ்சு நான் 6 மாசம் முடிச்சிட்டேன் பாஸ்டர். நான் சொன்னேன், ஸ்தோத்திரம், எப்போதான் வருவாரு. அப்புறம் ஒரு நாள் வந்து சொன்னார், பாஸ்டர் 2 வருஷம் முடிச்சிட்டேன் பாஸ்டர். நல்லது, நான் எங்க வீட்டு பக்கத்திலே அப்படியே ஒரு பிரேயர் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் பாஸ்டர். சரி, ஆரம்பிங்க, உங்களுக்கு கூட வருவீங்களா? நான் சொன்னேன், கட்டாயமான வருவேன் பிரதர். அப்படி சொல்லி இருக்கும்போது கொரோனா ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எங்கேயும் போக முடியாத ஆயிடுச்சா. கொஞ்சம் காலம் கழிஞ்சு ஒன்று திடீர்னு அவர் வந்தார், பாஸ்டர் நேற்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாஸ்டர். சரி, உங்களுக்கு கீழே இருந்து முதல்ல ஊழியம் படிக்கிறதுக்கு ஆண்டவர் ஏன்ட சொல்லியிருக்காரு பாஸ்டர். நான் சொன்னேன், சந்தோஷம் பிரதர், எல்லா செவ்வாய்க்கிழமையும் நேரமா வாங்க, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நேரமா வாங்க, உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஊழியம் சொல்லி தரேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இது ஒரு செவ்வாய்க்கிழமை என்று பேசி போனார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நேரமாவே வந்துட்டார். நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாலே அவர் வந்துட்டார். பாஸ்டர் நான் எங்க உட்காரணும் பாஸ்டர்? அங்க உங்களுக்கு ஒரு சேர் தான் போட்டிருக்கு, நான் அங்க உட்காரவா பின்னாடி உட்காரவா? நான் சொன்னேன், கீழே உட்காருங்க பிரதர். எங்க உட்காருங்க? கீழே உட்காருங்க பிரதர். அது எனக்கு இப்பெல்லாம் அந்த ஒரு முட்டுல ஒரு சின்ன பலவீனம் பாஸ்டர், சோ நான் பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன். அப்போ தம்பிகள் பாட்டெல்லாம் நடத்துறாங்க. சங்கீதத்துக்கு அன்னைக்கு வீரா பாஸ்டர் சங்கீதம் பேசினாரு. இவர் அங்கிருந்து இப்படி இப்படின்னுட்டே இருக்காரு. அடுத்து பிள்ளை வந்து பாட்டு பாடினா, அப்ப முடிஞ்சு, அப்ப எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு. அப்ப அடுத்து செய்தி நான் கண்டுக்கவே இல்லை அவரை. பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு, நீங்க எனக்கு அட்லீஸ்ட் செய்தி நேரமாவது தருவீங்கன்னு நினைச்சேன் பாஸ்டர். நான் சொன்னேன், பிரதர் முதல்ல வாங்க, நமக்கு மருதங்கோட்டில் ஒரு ஊழியம் நடக்குது, அங்க ஒரு நாள் வாங்க, என் முன்னால பிரசங்கம் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கிறேன். அப்புறம் நான் உங்களை சர்ச்சில் ஒரு வாய்ப்பு தர்றேன், நல்லா பேசினா எகைன் அண்ட் அகைன் வாய்ப்பு தர்றேன், கர்த்தர் பயன்படுத்தினா தர்றேன் பிரதர். இல்ல பாஸ்டர், நான் பைபிள் காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கேன் பாஸ்டர், நான் அங்கே பேசினா பாஸ்டர், எங்க பைபிள் காலேஜினுடைய இதுல நான் தான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணேன். கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தாரு. நான் சொன்னேன், ஸ்தோத்திரம், இங்க நிறைய பேர் உங்களுக்கு முன்னாலே வந்து ஊழியம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களே இருக்கட்டும் பாஸ்டர், அவங்களுக்கு வேறொரு இது கொடுங்க பாஸ்டர், எனக்கு செய்தி நேரம் கொடுங்க. நான் சொன்னேன், அது இப்போதைக்கு முடியாது, பார்த்துக்கலாம், வாங்க. அன்னைக்கு வந்தவர் தான். அப்புறம் எப்பமாவது சபை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வேண்டி ஒரு அட்டெண்டன்ஸ் போட வருவாரு. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், பிரைஸ் தி லார்ட்.
நம்ம எதிர்பார்ப்பு எடுத்த உடனே போஸ்ட் அடிச்சணும், எடுத்த உடனே கன்வென்ஷன், எடுத்த உடனே யூடியூப்ல வந்துடணும், எடுத்த உடனே நம்ம பேர் அப்படி வந்துடணும், இப்படி வந்துடணும். நான் யாரும் உடனே நீங்க யாரும் வேற மாதிரி யோசிச்சிட கூடாது. இங்க ஊழியம் செய்யற 4 பேர் தான் இருக்கிறீங்க. நான் உங்களை பேசல, இத கவனிக்கிற 1000 பேர் இருப்பாங்க. என்ன தம்பி, நான் உங்களுக்கு இங்க இருக்கிற நீங்க ஊழியம் பண்ற 1 2 3 4 பேரை எனக்கு தெரியும், உங்க தாழ்மை எனக்கு தெரியும். பட் நான் பேசுறது இத கவனிக்கிற 1000 பேர் கவனிப்பாங்க. சபைக்கு நமக்கும் பிரயோஜனமான எடுத்த உடனே மைக் அல்ல, எடுத்த உடனே புல்பிட் அல்ல, எடுத்த உடனே ஸ்டேஜ் அல்ல. ட்ரை பண்ண தோத்து போயிரும். கிடைக்கிறது பாருங்க, கிடைக்கிறது ஒரு அதிகாரம் வாசிக்க கிடைச்சாலும் 2 வசனம் தான் இயேசு வாசித்தார். 2 வசனம் வாசித்து முடிஞ்சிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, இன்றைக்கு இந்த வசனம் நிறைவேறிச்சு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். எத்தனை வசனம் வாசித்தாரு சத்தமா சொல்லுங்க, பேசுங்க. எத்தனை வசனம் வாசித்தாரு இயேசு? 2 வசனம். 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாப்பாமே. ஆமென். வாசித்துட்டு இயேசு என்ன சொன்னார் சத்தமா சொல்லுங்க, இன்றைக்கு இந்த திருவெழுத்து இங்கே சொல்லுங்க நிறைவேறிச்சு. ஆமென். தம்பி தேடி பார்க்கறான் எங்கன்னு, நானே வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பொழுது எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எசையா 61 அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அடுத்தது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்த பண்ணவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அதை வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்களிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ளவர் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். ஒரு வசனம் வாசித்தாலும் அது நிறைவேறுவதாக. இன்னும் புரியல. நான் இப்ப 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இயேசு என்ன பாருங்க, நான் என்ன பேசுறேன்னு பாருங்க. நான் 2 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் பேசின எல்லாம் இங்க நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஷுவரா என்னால சொல்ல முடியாது. இயேசு பைபிள் உள்ள 2 வசனத்தை வாசித்து விட்டு ஷுவராய் சொல்லுகிறார், நான் வாசித்தது இந்த இடத்துல நிறைவேறிச்சு. ஆமென். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க? அப்படின்னா என்னன்னு? அப்படின்னா இங்கிருந்து வாசிக்கிறது அங்க நடக்கணும். இங்கிருந்து என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென். என் மேல மட்டுமல்ல உங்க மேலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய, பேசவே மாட்டேங்கிறீங்க, பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நீங்க வெறும் வாயால சொன்னீங்க, நான் சொல்லட்டுமா அது எப்படி நிறைவேறும் என்று? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று நீ சொல்லி முடிக்கும் போதே அந்த அபிஷேகம் வெளிப்படுவதாக. ஆமென். அந்த அபிஷேகம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. போர் அடிக்குதுன்னா எழும்பி போலாம். 2 கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாபாமே. ஆமென்.
நல்ல பலமான ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுகிறது என்று ஒரு வசனம் சொன்னா போதும், இங்கே கட்டறுக்கப்படுவதாக. ஆமென். இன்றைக்கு முதல் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ எதை வாசிக்கிறாயோ அது உனக்கு நிறைவேற போகிறது. ஆமென், நிறைவேற போகிறது. ஆமென், ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. எப்ப நிறைவேறும்? அன்றைக்கே நிறைவேறுவதாக. நீ வாசிக்கிற அன்றைக்கே நிறைவேறுவதாக. வாசிக்கிற அன்றைக்கே நிறைவேறுவதாக. ஒரு ஆமென் சொல்லு, அது நடக்கட்டும். ஆமென். இல்ல இல்ல இல்ல, ஆமென் சொல்லு, நடக்கட்டும். ஆமென். ஓஹோ, ஒரு ஆமென் சொல்லு, நடக்கட்டும். ஆமென், ஆமென். அவர் என் தலையை பேசவே வசனம் பேச மாட்டேங்கிறீங்க. டைம் ஆனதுனாலயா? நான் இன்னைக்கு ஒரு குளோரியஸ் பிரசன்ஸ் இங்கே மூவ் ஆயிட்டே இருக்குது. இன்னைக்கு சில வேளை நீங்க எழும்ப நினைச்சாலும் இந்த பாயில இருந்து எழும்ப முடியாது. உங்களை இந்த மகிமை அங்கே உட்கார வைக்க போகிறது. ஆமென். உங்க சரீரத்தின் பலம் எல்லாம் போய் பரிசுத்த ஆவியானவருடைய டோட்டல் கண்ட்ரோலுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வச்சாச்சு. ஆமென், ஆமென். பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாபாமே. ஹல்லேலூயா. பைபிளை திறந்து நீங்க ஒரு ஆமென் ஒரு வசனத்தை அப்படி எடுக்கிறீங்க. எடுத்த உடனே அந்த வசனம் உங்களுக்கு இப்படி வருகிறது. அவர் என் தலையை சொல்லுங்க எண்ணெயால், அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அடுத்தது என் பாத்திரம் சொல்லுங்க நிரம்பி வழிகிறது. இன்று முதல் நீ இதுக்கு முன்னால எத்தனையோ தடவை இப்படி வாசித்திருக்கிறாய். ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஒரு புது தொடக்கத்தை தருகிறார். நீ வாசிக்கும் போதே அது உனக்கு நடப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. நீ வாசிக்கும் போதே நடப்பதாக. நீ வாசிக்கும் போதே நடப்பதாக. அப்பொழுதே அது நிறைவேறுவதாக. வாசிக்கும் போதே நிறைவேறுவதாக. வசனத்தை கேட்கும் போதே அது நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ அது எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு எனக்கு I receive it. ஆமென். இயேசுப்பா, இது எனக்கு தேவை. ஹல்லேலூயா. நான் பைபிளை வாசிக்கும் போது எந்த வசனம் வாசிக்கிறேனோ, எந்த வசனம் எனக்கு வெளிப்பாடாக, ரெவலேஷனாக, ரேமாவாக எனக்கு வெளிப்பட்டு வருகிறதோ அது அப்பவே நடப்பதாக, நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. நிறைவேறாத எல்லாம் நிறைவேறுவதாக. நிறைவேறாத தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக. ஆமென். இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் நிறைவேற்றுகிற மாதம். உனக்கு பல காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. நடத்தி காட்ட போகிறார். ஆமென். அவர் சொன்னதை செய்து காட்ட போகிறார். எதை எதை சொன்னாரோ, எதை எதை சொன்னாரோ அதை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீ சத்தத்தை உயர்த்தி எந்த வசனத்தை அறிக்கை இடுகிறாயோ அது உனக்கு நடப்பதாக. 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 அப்ப எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இது நிறைவேறுகிற காலம். ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நிறைவேறுகிற காலம், நிறைவேறுகிற காலம். ஸ்தோத்திரம். ஹலோ, இங்க தான் இருக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இங்க தான் இருக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாராவது புதுசா ஒருத்தங்க கையில டப்புன்னு பைபிள் கொடுத்து முன்னுக்கு வந்து வாசிங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்ப ஏற்கனவே ஜபாலயத்துக்கு போகும்போதெல்லாம் இவர் சிறு வயது முதலே தோல் சுருளை நிமித்து முன்னால நின்று வாசித்து ஒரு பழக்கம் இருக்குது. அதனாலதான் அவர் போன உடனே பணிவிடைக்காரர்கள் சொல்லுங்க எடுத்துக்கொண்டு கொடுத்தாங்க.
லிசன். இதுக்கு முன்னாலே எல்லாம் நிறைய தடவை வாசித்திருக்கிறார். அப்ப ஒரு தடவை கூட இத சொல்லல. ஆனா இந்த தடவை சோதனை முடிந்த பிறகு, சோதனை முடிந்த சொல்லுங்க பிறகு அவர் முதலாக பைபிளை திறந்து 2 வசனத்தை வாசித்து விட்டு அவர் சொல்லுகிறார், இது வேற ஒன்றுமல்ல, இது என்னை குறித்தது. ஆமென். இந்த வசனம் என்னை குறித்தது, இது எனக்கான வசனம், எனக்கான வசனம். அது இப்போ நிறைவேறிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் 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 சொல்லுங்களேன், ஆமென் 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 சொல்லு, ஆமென் 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 அல்லேலூயா. இதுக்கு முன்ன எப்படி எல்லாம் நீ வாசித்திருக்கிற, ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தருகிறார், கர்த்தர் ஒரு வல்லமையை தருகிறார், கர்த்தர் ஒரு கிருபையை தருகிறார். தேவ பிள்ளையே, நீ இனி வாசிக்கும் போது, இனி நீ வாசிக்கும் போது, ஆமென் ஆமென், இனி நீ வாசிக்கும் போது, இனி நீ வாசிக்கும் போது, நீ வாசிக்கிறது எல்லாம் நிறைவேறுவதாக. ஆமென். கடனோடு இருக்கிறவர்கள் கொட்ட எழுத்துல எழுதுங்கள். ஹல்லேலூயா. எந்த வசனத்தை? நீயோ சொல்லுங்க, கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுக்கிறவனாயிருப்பாய். ஆமென். நீ கடன் வாங்காதிருப்பாய். எல்லாரும் சத்தமாய் அந்த வசனத்தை சொல்லுங்க, அது நிறைவேறுவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்க்கை முழுக்க கீழே 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 தான் போகுது. வாழ்க்கை முழுக்க கீழ் நோக்கி தான் போகுது. ஹல்லேலூயா. அப்படி உங்களுக்கு தோன்றுகிறதா? பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் உனக்கு சொல்லுகிறார், உன் காலை மண் கால்களாக நான் மாற்றுகிறேன். ஆமென். எதற்காக? கீழ் நோக்கி ஓடுவதற்கு அல்ல, உயரமான கண்மலைகளின் மேல், கண்மலைகளின் மேல் நீ உயர 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 நீ ஏறுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. தகடா 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 தகடா. இஸ்ரவேல் ஜனங்க மோசே ஆமென் கர்த்தருடைய மகிமை இருந்த மலையில் ஏறுவதை கண்டார்கள். ஆமென். ஏறுவதை கண்டார்கள். இந்த பிப்ரவரி மாதம் உன் காலை கர்த்தர் மான் காலங்களாக மாற்றுகிறார். நீ ஏற போகிறாய். ஆமென். நீ ஏற போகிறாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். என் தொட்டதெல்லாம் வீழ்ச்சி, தொட்டதெல்லாம் கஷ்டம், தொட்டதெல்லாம் பாடு, எல்லாம் கீழே கீழே தான் போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு வசனத்தை பிரிண்ட் பண்ணி வீட்டில் ஒட்டுங்கள். நீயோ சொல்லுங்க, வாலாகாமல். பேசவே மாட்டேங்கிறீங்க, வசனம் சொல்லுங்க. நீயோ சத்தமா சொல்லுங்க, வாலாகாமல். சொல்லுங்க, தலையாவாய். அடுத்தது தரது சொல்ல, கீழாகாமல். சொல்லுங்க, மேலாவாய். உன் மார்க்கு, உன் பிள்ளையுடைய படிப்பு கீழே கீழே போகுதுன்னா இந்த வசனத்தை வாசிக்கவை. சத்தமா சொல்லுங்க, நீயோ. பேசவே மாட்டேங்கிறாங்க. நீயோ வாலாகாமல். சொல்லுங்க, தலையாவாய். ஆமென். அடுத்தது கீழாகாமல், மேலாவாய். ஆமென். நீ மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆமென். மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஒரு தடவை மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போற, வண்டி எடுத்துட்டு போற, ஒரு பிசினஸுக்கு போற, ஒரு தொழிலுக்கு போற, ஒரு ஊழியத்துக்கு போற, உடனே சொல்வாயாக ஒரு வசனத்தை சொல்லு. நீ போகையிலும் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அடுத்தது வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. வசனத்தை சொல்லி பாரு, நீ சொல்லுவது நடப்பதாக. சொல்றது நடக்கும். ஆமென். சொல்றது நடக்கும். ஆமென். வசனத்தை சொல்லு, அது நிறைவேறுவதாக. வசனத்தை சொல்லு, அது நிறைவேறுவதாக. Spell the word of God, it will come and surely fulfilled. நீ கர்த்தருடைய வசனத்தை பேசு, கட்டாயமாய் அது நடக்கும். ஆமென்.
கட்டாயமாய் நடக்க, கட்டாயமாய் நடக்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை காதேஷ் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈன பண்ணுகிறது. கர்த்தருடைய வார்த்தை பெரியது. ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்கன்னா ஒரு அலையில சத்தமா சொல்லுங்களே பாபா, சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமா, கொஞ்சம் கூட முடியல பாஸ்டர். அப்ப ஒரு வசனம் சொல்லாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, சத்தமா சொல்லுங்க, பலன் உண்டு. சொல்லி பாருங்க, வசனம் சொல்லி பாருங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாபாமே. ஆமா, சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். வசனம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனம் படிங்கன்னு சொல்லுகிறேன், வசனம் வாசிங்கன்னு சொல்லுகிறேன், வசனம் நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுவதாக, எல்லா வசனங்களும் நிறைவேறுவதாக. அதுக்காக இந்த சோசியம் பார்ப்பது போல காலையிலே எழும்பி ஆண்டவரே 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 இரக்கமுள்ள தேவனே என்னோடு பேசுங்கப்பா, ஒரு வசனத்திலிருந்து என்னோடு பேசுங்கப்பா அப்படின்னுட்டு நீ திறந்தா எப்படி வரும்? யூதாஸ் நாண்டு கொண்டு நாசம் பிடிச்சது. நான் நல்ல வசனம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இதில் ஆண்டவரே ஒரு தடவை தவறி போயிட்டப்பா, ஆண்டவரே பேசுகப்பா. நீ அப்ப பார்த்தா நீ செய்ய வேண்டியதை சீக்கிரத்தில் போய் செய். இந்த சோசியம் மட்டும் பார்க்காதீங்க, நிறைய பேருக்கு அப்படி ஒரு பழக்கம். அதனால தான் நம்ம இதில் இந்த கிளி ஜோசியம், அந்த அவன் கிளிய ராஜா 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 நம்ம அண்ணாச்சு வந்திருக்காரு பாரு, அண்ணா ஆச்சுக்கு ஒரு சீட்டடு 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 சீட்டடு. இந்த சீட்டு எடுக்க வேண்டாம்னு தான் இந்த 1ஆம் தேதி குலுக்கல் சீட்டு நான் கொண்டு வைக்கல. எல்லா இடத்துலையும் சிவகாசியிலேருந்து ஒரு டப்பா வாங்கிடுவாங்க. ஒரு டப்பாவுக்கு 110 ரூபா விலை. அதில் ஒரு 500 வசனம் இருக்கும். அப்போ டப்பா வச்சுக்கிட்டு எடுக்க ராஜா லைனா வந்து காணிக்க போட்டுட்டு, ஒரு லைனா வந்து காணிக்க போட்டுட்டு ஒன்று எடுத்துக்காங்க, இந்த வருஷம் உங்களுக்குள்ளது. அவன் சிவகாசிக்காரன், அவன் 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 குடிச்சிட்டு இருந்து வெட்டுனானோ என்னதோ அந்த காடை வெட்டும்போது. நான் அதனால் இந்த குலுக்கல் சீட்டு போடுறதில்லை. இதை கேட்குறவங்க யாரும் என்ன விமர்சிச்சிடக்கூடாது. ஏன்னா 99% சபைகளில் இது பண்ணுறீங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் சீட்டு எடுத்து பைபிளுக்குள்ளே வச்சிருக்கிறீங்க. இந்த வருஷம் எனக்கு கிடைச்ச சீட்டு பாஸ்டர் வசனம், எனக்கு அது ஆண்டவர் செய்வார் செய்ய மாட்டார் பிள்ளே. நீ ஜோசியக்காரன் மாதிரி குறிகட்டு எடுத்த, ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். அன்னு தினமும் இந்த வேதத்தின் மேல் பிரியமாயிருப்பாயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடந்து, ஸ்தோத்திரம், துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்காரர் உட்காருமிடத்தில் சொல்லுங்க உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தின் மேல் ஹல்லேலூயா பிரியமாயிருந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். இந்த பைபிளை கையில் எடுங்க பாப்பா, எடுங்க எடுங்க எடுங்க. எவ்ரி ஒன் பைபிளை எடுங்க. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே எடுக்கிறீங்க, பரவாயில்ல எடுங்க. எடுத்தீங்களா? அந்த பைபிளை பார்த்துட்டு சொல்லுங்க, பைபிளே பைபிளே உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். இப்போ ஒரு பிள்ளைகிட்ட போய் இதை சொல்லணும்னா எப்படிப்பா சொல்லுவேன்? ஒரு பிள்ளை அப்படி அப்படி வட்ட போய் எப்படியாவது இவளை ப்ரப்போஸ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவட்ட போய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோ. என் மனசுக்கு ரொம்ப, எனக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியல. இப்போ எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு சொல்லித்தாங்க. இப்போல்லாம் தான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாம் வந்துட்டே. ஹல்லேலூயா. ஹார்ட் பிடிக் பிடிக் பிடிக்
அவருக்கு ஹார்ட் சிம்பிள் அனுப்புது. அது அனுப்பும் போதே பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இந்த பைபிளை பார்த்து சொல்லுங்க, எனக்கு எல்லாற்றையும் விட ஓ மேல நான் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்லுங்க, இப்போ ஒன்று வேண்டாம், சரியா? அம்மாமார்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, உங்கள் பிள்ளைய பார்த்து சொல்கிறீங்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. உன் மேலே நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். உங்கள் மகளை பார்த்து உங்கள் மகனை பார்த்து அப்படி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சொல்லுவீங்கன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. அதை தமிழில் சொன்னால் நான் உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், இங்கிலீஷில் சொன்னால் ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ. கட் பண்ணி போட்டுறாதீங்கடா பாவிகளா. ஹல்லேலூயா. நீ போட்டாலும் பரவாயில்ல, நான் சொன்னது வசனத்தை சொன்னேன். ஹல்லேலூயா. அப்போ பைபிளை பார்த்து சொல்லுங்களேன் பாப்போமே. ஹல்லேலூயா. ஓ பைபிளே பைபிளே. பேச மாட்டேங்கிறாங்க. அது இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை பாஸ்டர். பழகு, நீ பழகி பாரு. யாரோடு? இங்க இப்படி பைபிளை இப்படி இதே எடுத்து 24 மணிக்கு வரும், இதையே தடவி தடவி இதே பார்த்து இதுக்கிட்ட இதையே லவ் பண்றதை விட இதை லவ் பண்ணி பாரு. ஆமென். பேச மாட்டேங்கிறீங்க, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. பேஸ்புக்கை லவ் பண்ணுவது நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆமென். இது என்னை ரொம்ப கொண்டுகிட்டே இருந்து. நான் ஜனவரி மாதம் வரைக்கும் பொறுமையா இருந்தேன். பார்த்தேன் இது ஒப்பேறாது. ஹல்லேலூயா. இது என் நேரத்தை கொல்லுது. நேற்று ராத்திரி பார்த்தேன், இது சரிப்படாது, இது இருந்த என் நேரத்தை கொல்லுது. ஹல்லேலூயா. காரணம், எனக்கு ஒரு புது தொடக்கம் தேவை. ஆமென். அப்ப சொல்லுங்க, பேஸ்புக்கே உன்னை நான் ஹேட் பண்ணுறேன், உன்னை நான் ரொம்ப வெறுக்கிறேன். பைபிளே அல்லலே கர்த்தருடைய வசனமே, ஆதி முதல் தேவனுடைய கையில் இருந்த கர்த்தருடைய வசனமே, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென். உங்களுக்கு புரியல? கர்த்தருடைய வேதத்தின் மேல் சொல்லுங்க பிரியமா இருந்து பைபிளை லவ் பண்ணி. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பைபிளை நான் பச்சையா தான் சொல்றேன். ஹல்லேலூயா. புருஷனை லவ் பண்றதை விட இந்த பைபிளை லவ் பண்ணி பாருங்க. மனைவியை லவ் பண்றதை விட இந்த பைபிளை லவ் பண்ணி பாருங்க. ஆமென். பிள்ளைகளை லவ் பண்றதை விட இந்த பைபிளை லவ் பண்ணி பாரு. ஆமென். கர்த்தருடைய சொல்லுங்க வேதத்தின் மேல் பிரியமா இருந்துட்டேன்னா ராத்திரியும் பகலும் நீ லவ் பண்ற ஆளத்தான் நினைச்சுக்கிட்டே இருப்ப. ஆமென். நான் யார நினைக்கணும்? நான் வேதத்தை லவ் பண்ணா இரவும் பகலும் அதன் மேலே my thought, my thinking, my meditation about Bible only. Amen. என்ன மூஞ்சி உம்முன்னு போகுது? Always your thought about your future. எல்லா நாளும் எதிர்காலத்தை பத்தியே காட்டு. எல்லா நாளும் ஹல்லேலூயா உன் பிள்ளைய பத்தியே சிந்த. எல்லா நாளும் படிப்பை பத்தியே சிந்த. எல்லா நாளும் ஹல்லேலூயா அது அப்படி ஆகும், இது அப்படி ஆகும், எல்லாம் தாட்டு முழுக்காத. ஆனால் கர்த்தருடைய அது பிரயோஜனம் இல்லாதது, அது உன்னை அழிக்கும். ஆனா கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்து அதன் மேல் நீ பிரியமாயிருந்தால் அப்படிப்பட்டவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு வாய்க்கும். Love the word of God. Love the word of God. கர்த்தருடைய வசனத்தை நேசி, கர்த்தருடைய வசனத்தை வாசி, கர்த்தருடைய வசனத்தை தியானி, கர்த்தருடைய வசனத்தை பேசு. ஆமென். எப்போதும் அறிக்கை பண்ணு. அப்போ நீ செய்வதெல்லாம் உனக்கு. பைபிள் படிக்கல சோறு கிடையாது போல. அம்மா மாறு பைபிள் வாசிக்காம நீ சாப்பிடக்கூடாது. நான் எங்க வீட்டில் இதை மாத்திட்டேன் ஆரம்பத்தில்.
அது ஏன் மாத்தணும் தெரியுமா? பிகாஸ் ஐ நோ, பயந்து வாசிப்பது வேறு, சடங்காச்சாரமாய் வாசிப்பது வேறு, கடமைக்காய் வாசிப்பது வேறு, மனசார வாசிப்பது வேறு. மனசார வாசிப்பாயா? பைபிள் வாசிக்கலைன்னா அம்மா திட்டுவா, பைபிள் வாசிக்கலைன்னா அப்பா பேசுவாங்க. அப்பா பாஸ்டர், இப்போ என் மகன் நினைக்கிறேன் எங்கள் அப்பா பாஸ்டர், நான் பைபிள் வாசிக்கலைன்னா அவர் என்ன நினைப்பாரு? நான் ஒன்றும் நினைக்க போகிறதில்லை. நான் என்ன நினைக்கிறது? நான் நினச்சிக்கிடுவேன். நான் என்ன நினைப்பேன்? என் மகளை நான் சரியாக வளர்க்கலை அப்படின்னு நினச்சிக்குவேன். நான் அப்படி நினச்சிக்குவேன். எங்கள் அப்பா பாஸ்டர், நான் ஜெபிக்கலைன்னா என்ன நினைப்பாரு? நான் என்ன நினைப்பேன்? யார் என்ன நினைப்பா? எப்ப என் பிள்ளை சரியா அவ ஜெபிக்கல, அவ ஜெப வாழ்க்கை இல்லை, அவளுக்கு பைபிள் வாசிப்பு இல்லை, அவ உலக பிரகாரமா நடந்த, நீங்க என்ன நினைப்பீங்க? சொல்லட்டுமா என்ன நினைப்பீங்கன்னு? இந்த பாஸ்டர் சரியா பிள்ளைய வளர்க்கலன்னு நினைப்பீங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் நினைப்பீங்க. இதனால ஒண்ணும் ஆக போறது இல்லை. ஆனால் அதுக்காக சோகாட்ட வேண்டாம். அதுக்காக பைபிள் வாசிக்கிறது மாதிரி, அதுக்காக ஜெபம் பண்றது மாதிரி, அதுக்காக ரொம்ப பக்தியா இருக்கிறது மாதிரி சோகாட்டாத. மனசார லவ் யுவர் பைபிள். நெக்ஸ்ட் பாருங்க பாபா. அவன் இலை உதிராத மரத்தை போல இருப்பான் என்ன வந்தாலும். ஹல்லேலூயா. பிகாஸ் அப்படி நேசித்து பைபிளை நேசித்து வாசிக்கிறவன் வாசித்து முடியும் போதே அவன் வாசித்தது அவனுக்கு நிறைவேறுமாம. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவன் வாசித்து முடிக்கும் போதே சொல்லுங்க, அவன் வாசித்து முடித்தது அவனுக்கு நிறைவேறும். உங்களுக்கு நிறைவேறட்டும். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நீ எதை வாசிக்கிறாயோ, சோ வாக்குத்தத்தங்களை தேடி தேடி, உங்களுக்கு வியாதியா பலவீனமா பிரச்சனையா அதுக்கு ஏற்ற வசனங்களை தேடி தேடி எகைன் அதை அறிக்கை பண்ணுங்க, பேசுங்க, வசனம் பேசுங்க, அடிக்கடி பேசுங்க, பேசுங்க, வசனம் சொல்லுங்க. நீ பேச பேச நடக்கும். ஜெபிக்கலாமா? தொடர்வோம். இது முடிக்கல. ஹல்லேலூயா. இது ஒரு தொடக்கம். சிலதை முடிக்கிறார், சிலதை தொடக்குகிறார். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? நான் இப்படி ஜெபம் பண்ண விரும்பல. எழும்பி நில்லுங்க பாப்போமே. ஹல்லேலூயா, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா. பாடுங்கள். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி கடுதிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தோ, எங்கள் காலடி படுதிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தோ, கண்மணி போல காத்தருளும், கிருபையால் தினம் வழி நடத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் தினம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, வருவனே அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே,
பேசினார். எத்தனை பேருக்கு அதை சொல்ல முடியும்? அவர்கள் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமென். நான் உங்களை பார்க்கட்டும். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என்னோட கர்த்தர் பேசினார். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் பேசுகிறேன். இந்த இடத்தை விட்டு கர்த்தர் உங்களை ஆவியின் பலத்தோடு திரும்ப போக பண்ணுகிறார். இன்று முதல் நீ போகிற இடத்தில் உன் கீர்த்தி பரவ போகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஆலயத்துக்கு போகணுங்கிற வாஞ்சையை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஒரு வழக்கத்தை கர்த்தர் உன் குடும்பத்துக்கு தரப்போகிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் சத்தமா சொல்லுங்க, கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். அந்த இருதயத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். இருதயத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு பைபிள் தான் வாசிக்கிறதுக்கு ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நீ சந்தோஷமாய் செய்வாயானால் அதில் இருந்து கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ பைபிளை நேசி, வசனத்தை நேசி, அதை வாசி, அதை பேசு. நீ வாசிப்பது இன்றைக்கு முதல் நிறைவேற போகிறது. ஆமென். நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. நான் ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் காணிக்கைகள், உங்கள் தசம பாகங்கள், ஹல்லேலூயா, உங்கள் ஸ்தோத்திர வழிபாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எஸ், எடுத்துக்கொண்டீங்களா? ஜெபிக்கலாமா? ஆமென். கைகளை ஆமென் கைகளை வச்சிட்டீங்களா? வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த காணிக்கையை, ஹல்லேலூயா. ஸோ இனி நான் சொல்ல மாட்டேன், நீங்களே அந்த வசனத்தை சொல்லுங்களேன் பாப்பாமே. ஆமென். இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் கொண்டு வர தொடங்கினது முதல் பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹல்ல ரப்பா லக்கா தாரா தாரா பேசுங்க. அந்த வசனத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லிட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்க களஞ்சியங்கள் நிரம்புவதாக. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறதற்கு பல மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. நன்மைகளை தந்தருளுவாராக. விடுதலைகளை தந்தருளுவாராக. உயர்வை தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. தாராளமாய் கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கிருபை தருவாராக. சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஊராபாலா சம்தனா தபால மார்ஷல் ஜோமனுமா. ஆமென். சத்தமா ஜோமன. ஹல்லேலூயா. காணிக்கைக்காக எஸ். ஓ ரோதோலோ ஷக்காலா ரிமனா ஜாலாதிரி ஹத்துரோ திமனா ஷம்புரா. ரீதாலா ஷக்காலா லாலா ஹம்தனா அத்துரோ துக்கலா ரிம்புனா மனஹதால ஷம்துனா திகலகதகலா திமன பஷானா ஓரபல ஷம்துனு திரிதிரி. Yes Lord, yes Lord. Yes Lord, yes Lord. எஸ். அப்ப சேர்ந்து அதே பாடலை சத்தமா பாட போகிறோம். ஹல்லேலூயா. பாடும்போது வேகமாய் காணிக்கைகளை செலுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடவே இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடவே இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவன்
பரிசுத்தர்க்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தர்க்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுதிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தோ, எங்கள் காலடி வழுதிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தோ, கண்மணி போல காத்தருளோ, கிருபையால் தினம் வழி நடத்தும், கண்மணி போல காத்தருளோ, கிருபையால் தினம் வழி நடத்தும். அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தர்க்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே இயேசுவே அல்லேலூயா, அல்லேலூயா, ராஜனுக்கே. நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்போது கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். விடுதலை தந்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு கட் பண்ணிட்டியா?